பதைபதைப்பிற்கு உள்ளாக்கிய திருநெல்வேலி மாவட்டத்தின் கல்லடைக்குறிச்சி அருகே மூலச்சியை சேர்ந்த காளிமுத்து மற்றும் அவரது இரு மகன்களான ஜெயராஜ் மற்றும் சின்னத்துரை இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முன்விரோதத்தின் உச்சமாக காரில் வந்த கும்பல் மோதி கீழே தள்ளி கண்மூடித்தனமாக ஆயுதங்களால் தாக்கியதில் தஞ்சை காளிமுத்து மற்றும் மகன் ஜெயராஜ் உயிரிழந்து மற்றொரு மகன் சின்னத்துரை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கில் மூலச்சியை சேர்ந்த 29 வயதான மகேந்திரன் என்ற மகேஷ், 23 வயதான மூலச்சியை சேர்ந்த குமார் என்ற கொக்கி குமார், ஊர்காடு அம்பாசமுத்திரம் ஊர்காடு பகுதியைச் சேர்ந்த 29 வயதான முத்துச்செல்வன் ஆகிய 3 பேரை அதிரடியாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கைது செய்துள்ளது. இதுகுறித்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தப்பியோடிய மற்ற குற்றவாளிகளையும் வலைவீசி தேடி வருவதாகவும் சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது என காவல்துறை தரப்பில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த சின்னதுரையின் வாக்குமூலம் மற்றும் தடயங்களை வைத்து இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களை கைது செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்து தந்தை மகன் இறந்த செய்தி கேட்டு உறவினர்கள் கதறி துடிக்கும் நிலையில் இந்த கைதானது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. கிடைத்திருக்கும் தகவல்களின் அடிப்படையில் இதுவரை 11 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் முதற்கட்டமாக இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே தற்போது இருக்கும் நிலவரம். தொடர்ந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம்.